மனிதனே நீ எங்கே போகிறாய்? ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்? காலை மலர்ந்து மாலை மலையில் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலை மலரில் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்? ஓ மனிதனே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இங்கே வந்து தான் நான் தினந்தோறும் குளிக்கிறது, அப்புறம் அப்பப்போ துணி துவைச்சிக்கிறது. இன்றைக்கி 25/9/2024 சரிங்களா? காலையில் சரியாக 6:15 மணி. பாருங்கள், தண்ணி வரது சுத்தமாக நின்றுருச்சு. சரிங்களா? இந்த இதில் கட்டி கிடக்கிற தண்ணியில் தான் இன்றைக்கி நான் குளிக்க போகிறேன். ஆமாம், பாருங்கள், தண்ணி நல்லா வத்திருச்சு. தண்ணி மலையிலேருந்து வரது, இந்த வரத்து நின்றுருச்சு. இந்த கட்டி கிடக்க தண்ணியில் தான் இன்றைக்கி குளிக்க போகிறேன். கடிக்க ஆரம்பிச்சிட்டு, ஊரில் எடுக்க ஆரம்பிச்சிட்டு தண்ணியில், குந்த தண்ணியில் குளிக்கும்போது என்னால் இனி இங்கே வந்து குளிக்க முடியாது, துணி துவைக்க முடியாது. அப்படியே மலையில் ஏதாவது மழை பெய்து தண்ணி வந்தால் தான் இனி முடியும். இப்போ காலையில் நான் குளிக்கிறது லாஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து குளிக்கிறது. இனி இங்கே வந்து குளிக்க முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, இனி கஷ்டம்தான். இனி நான் பைக்கில் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். குளிக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் பெட்ரோல் செலவு அதிகமாகும். சரி, கர்த்தர் என்ன நியமிச்சிருக்கிறாரோ அதை செஞ்சு தானே ஆகணும். குளிக்காமலும் இருக்க முடியாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரி, ஆனால் கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக ஆண்டவர் குளிக்க துணி துவைக்க தண்ணிக்கு கஷ்டம் இல்லாமல் வச்சுருந்தார். அதுக்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். பார்த்தீங்களா இயற்கை சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குது? ஸ்தோத்திரம். தேங்க்யூ. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு எனக்கு குளிப்பதற்கு துணி துவைப்பதற்கு தண்ணி பிரச்சனை ஆயிற்று. நான் வழக்கமாக பக்கத்தில் இருக்கிற அந்த கால்வாயில் போய் குளித்து துணி துவைச்சிட்டு வருவேன். ஒரு நாளைக்கு 2 தடவை குளிச்சிருவேன். தண்ணி வரத்து நின்றுடுச்சு அந்த கால்வாயில். சரிங்களா? இன்றைக்கி இப்போ 2-3 நாள் அதில் கெட்டி கிடக்க தண்ணியில் தான் நான் குளிச்சுட்டு வரேன். அது இப்படி மேலெல்லாம் ஊரில் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, தண்ணிக்கு இனி அங்கே போய் குளிக்க முடியாது, துணி துவைக்க முடியாது. இனி நான் தான் வெளியே இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ட்ரம்மில் ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் தான் இங்கே தான் அது குளிக்கணும், நம்ம துணி துவைக்கணும். கஷ்டம்தான், பெட்ரோல் செலவாகும் வண்டிக்கு. சரி, பரவாயில்ல, கர்த்தர் நியமிச்சிருக்கதை சந்தோஷமாக தான் செய்யணும். சரிங்களா? இப்போது எனக்கு குளிக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் அதில் ஒரு சின்ன சிமெண்ட் தளத்தை கட்டி வச்சுருக்கேன். அன்பானவர்களே, பாருங்கள். ஆமாம், குளிக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் இதை கட்டி வச்சுருக்கேன். சரிங்களா? இதில் நின்று குளிச்சிக்கலாம், இதில் வச்சு துணி சோப்பு போட்டுக்கலாம், துவைச்சிக்கலாம், அலசிக்கலாம். ஆனால் நான் இந்த கூடாரத்துக்கு
முதல்ல குடி வந்தபோது அன்பானவர்களே, எனக்கு குளிக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் இடமே கிடையாது. தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன் வெளியே இருந்து, ட்ரம்மில் நிறச்சி வச்சுருப்பேன். ஆனால் குளிக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் இடமே கிடையாது. அப்போது ஆரம்ப நாட்களில் என்ன பண்ணேன்னா, சில மாதங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த ரோட்டில் வந்து இந்த இடத்துல வச்சு தான் சோப் போடுவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த ரோட்டில் இந்த இடத்துல வச்சு தான் சோப் போடுவேன். துணிக்கெல்லாம் சோப் போட்டு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இங்கே வச்சு தான் சோப் போடுவேன் சில மாதங்கள். ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல. எனக்கு அங்கே நான் அந்த இதை கட்டி வச்சுருக்கனால அதில் வச்சு சோப் போட்டுடலாம், அதில் வச்சு குளிச்சிடலாம். சோப் போட்டு குளிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். குளிக்கிறதுக்கு எப்படி அந்த கூடாரத்துக்கு அந்த பக்கத்தில் அந்த சைடில் நின்று தான் குளிப்பேன். குளித்தாலும் காலெல்லாம் முட்டுக்கு கீழெல்லாம் ஃபுல்லாக மண்ணாக ஆயிரும். அந்த தண்ணி தெறித்து தண்ணியோடு சேர்த்து மண் தெறித்து காலெல்லாம் மண்ணாக தான் இருக்கும். குளித்து முடித்தாலும் காலெல்லாம் மண்ணாக தான் இருக்கும். அப்புறம் அப்படி தான் கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. குளிக்கிறதுக்கு கர்த்தருடைய கிருபையில் அதை கட்டி வச்சுருக்கேன். சரி, கர்த்தர் ஏதாவது செய்வார். எனக்கு ஒரு போர் போட்டு கொஞ்சம் தண்ணி வசதி மட்டும் ஏற்படுத்தியாச்சுன்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அதுக்கும் கர்த்தர் தான் தருவார். என்ன போர் போடுறது அப்படிங்கிறது லேசான காரியம் இல்லைல்ல. அதெல்லாம் குறைஞ்சது 50,000 அது வேணும். கர்த்தர் தந்தால் தான் எனக்கு தண்ணி வசதி இனிமேல்.